லடாக் மாதிரி ஒரு ட்ரிப் போகிறதுக்கு ஓன் பைக் எடுத்துகிட்டு போகலாமா இல்லை ரெண்டல் பைக் எடுத்துகிட்டு போகலாமா, அப்புறம் பெர்மிட்லாம் என்னென்ன பெர்மிட் தேவைப்படுது, எங்கெங்கே பெர்மிட் எடுக்கணும், எந்த டாக்குமெண்ட்ஸ் வேணும், எவ்வளோ காஸ்ட் ஆகும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இன்ட்ரோக்கு அப்புறம் வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விக்னேஷ். நம்ம சேனலில் நீங்கள் ட்ராவல் வீடியோஸும் ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸும் வீக்லி பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ஏன்னா இந்த வீடியோவோட எண்டில் நான் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு பிடிக்குதா இல்லையான்னு தெரியல, இது ஒரு ட்ராவல் வீடியோ கிடையாது. பட் எனக்கு எப்படி இருக்குன்றது ஃபீட்பேக் நீங்கள் சொல்லுங்கள். நான் ரீசெண்டாக போட்ட லடாக் வீடியோஸை பார்த்துட்டு சில பேர் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. பெர்மிட் எப்படி எடுக்கிறது, ஸோ எங்கெங்கே பெர்மிட் தேவைப்படும், ப்ளஸ் ரெண்டல் பைக் எடுக்கலாமா இல்லை ஓன் பைக் எடுக்கலாமான்னு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டல் பைக் எடுக்கலாமா இல்லை ஓன் பைக் எடுத்துகிட்டு போகலாமா இந்த லடாக் ட்ரிப்புக்கு அப்படின்றத பற்றி நம்ம பேசலாம். ஸோ எதுவுமே யோசிக்காமல் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கண்டிப்பாக ஓன் பைக் எடுத்துகிட்டு போகிறது தான். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஓன் பைக் ஏன் எடுத்துகிட்டு போகிறது சஜஸ்ட் பண்ணுறாங்க எல்லோரும், இல்லை நான் ஏன் சஜஸ்ட் பண்ணுறேன்னா, உங்கள் பைக்கோட அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி லடாக் ட்ரிப் போகிறீங்கன்னா உங்கள் பைக் எடுத்துகிட்டு போனீங்க, ஸோ நீங்கள் அங்கே போய்ட்டு ஃபோட்டோஸ் எடுப்பீங்க. அது ஒரு லாங் டேர்ம் மெமரியாக உங்கள்கிட்ட இருக்கும், இந்த பைக் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னு. அதே மாதிரி நீங்கள் பெருமையாக சொல்லிப்பீங்க, இந்த பைக் லடாக் வரைக்கும் போயிட்டு வந்தது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சில ரீசன்ஸ்க்காக நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் உங்கள் ஓன் பைக் எடுத்துகிட்டு போகிறதா தான் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஓன் பைக் எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு காஸ்ட் ரொம்ப கம்மியாகும். ஸோ அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஓன் பைக் எடுத்துகிட்டு போகிறது என்ன தான் அட்வான்டேஜாக இருந்தாலும் ரெண்டல் பைக் சூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டல் பைக் எடுத்தால். ரெண்டல் பைக் எடுக்கிறதுல என்ன ப்ராப்ளம்னா, அந்த பைக்கோட கண்டிஷன் உங்களுக்கு எக்ஸாக்டாக எப்படி இருக்குதுன்னு தெரியாது. பட் அதனால் ரெண்டல் பைக் எல்லாமே கண்டிஷன் நல்லா இருக்காதுன்னு கிடையாது. ரெண்டல் கம்பெனிஸ் அவங்க பைக்கை நல்லா கண்டிஷன் பண்ணி தான் வச்சுருப்பாங்க, ப்ளஸ் சர்வீஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் நீங்கள் ரெண்ட் எடுக்கும்போது அதை ஓட்டி பார்த்துட்டு தான் எடுப்பீங்க. ஸோ அப்படியே ஏதோ ஒரு வண்டி உங்களுக்கு ஏனோ தானோ நீங்கள் எடுக்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரிப் போகிறீங்கன்னா வண்டியை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு எடுங்க, கண்டிஷன் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி ரெண்டல் எடுக்கும்போது ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நிறைய விஷயம் அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லடாக் கேரியர், பைக்குக்கு லக்கேஜ் ஃபிட் பண்ணுறதுக்கு கேரியர் கொடுப்பாங்க. அப்புறம் ஆக்சிலரேட்டர் கேபிள், கிளச் கேபிள், அப்புறம் எக்ஸ்ட்ரா ஸ்பேர் டியூப், அப்புறம் ஸ்பார்க் ப்ளக், அப்புறம் ஹெல்மெட்ஸ், இதெல்லாமே உங்களுக்கு அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் கேரி பண்ணி எடுத்துகிட்டு வர தேவையில்லை. ஓன் பைக் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா இந்த ஸ்பேர்ஸ்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு லாங் ட்ரிப் போகும்போது நீங்கள் உங்கள் பைக் கூட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு டீப்பான ரிலேஷன்ஷிப் நீங்கள் உங்கள் பைக் கூட ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்குது. ப்ளஸ் ரெண்டல் பைக்குக்கு உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கனெக்ட் கிடைக்காது, அந்த மாதிரி ஒரு எமோஷன் இருக்காது ரெண்டல் பைக் கூட. ப்ளஸ் ஓன் பைக் நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு சின்ன சவுண்டில் டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா கூட உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த பைக்கில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு. பட் ரெண்டல் பைக்கில் நீங்கள் அந்த மாதிரி ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியாது. ஓன் பைக் எடுத்துகிட்டு போகும்போது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பைக் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா, இங்கேருந்து இப்போ சென்னையில் பெங்களூர் இல்லை எங்கேருந்தாவது டிரான்ஸ்போர்ட் பண்ணி நீங்கள் இப்போ டெல்லி அங்கே எடுக்கிறீங்க வண்டியை அப்படின்னா, ஸோ ரயில்வே டிரான்ஸ்போர்ட்டேஷனில் உங்கள் வண்டிக்கு கொஞ்சம் டேமேஜஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டேமேஜ்லாம் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒன்று நீங்கள் உங்கள் பைக்கு பார்சல் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பேக் பண்ணணும். பேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணுங்கள். அதையும் மீறி உங்கள் பைக் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பாசிபிலிட்டி நீங்கள் அவாய்ட் பண்ணணுன்னா நீங்கள் மேபி ரெண்டலுக்கு கன்சிடர் பண்ணலாம். ப்ளஸ் ஓன் பைக் எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு கொஞ்சம் ஹெடேக் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதெல்லாமே கொஞ்சம் நீங்கள் பார்க்கணும், அதை கோஆர்டினேட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போய்ட்டு பிக்கப் பண்ணணும். ஸோ அதெல்லாம் இருக்குது, அந்த அன்லோடிங் லோடிங் ப்ராசஸ்லாம் இருக்குது. பட் இதெல்லாம் தாண்டி உங்கள் பைக் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்றது
அது ஒரு நல்ல ஃபீலிங். ஸோ எப்படி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்கள் ஓன் பைக் எடுத்துகிட்டு போகிறது தான். ஸோ அதில் எதுவுமே சேஞ்ச் கிடையாது. சில சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் வந்து ஓன் பைக் எடுத்துகிட்டு போக வேணான்னு விரும்புவீங்க. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு ரெண்டல் பைக் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் பைக் எங்கெங்கேருந்து ரெண்ட் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மணாலியிலேருந்து எடுக்கலாம், இல்லை டெல்லியிலேருந்து எடுக்கலாம், ஸ்ரீநகர்லேருந்து எடுக்கலாம், லேலேருந்தும் உங்களுக்கு பைக் ரெண்டல் கிடைக்கும். பட் நீங்கள் ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கணும். நீங்கள் பைக் ரெண்ட் எடுக்கிறீங்கன்னா லடாக் ரீஜன்ஸ் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வெளியேருந்து எடுத்துகிட்டு வர பைக்கை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெல்லியிலேருந்து இல்லை மணாலியிலேருந்து நீங்கள் பைக் ரெண்ட் எடுக்கிறீங்கன்னா அந்த பைக்ஸ் வந்து நீங்கள் லடாக் ரீஜனை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போக முடியாது. அதாவது லே டவுன் தாண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ நீங்கள் லே போயிட்டு திருப்பி ஒரு பைக் ரெண்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் வெளியிருந்து எடுத்துகிட்டு வந்த பைக்கை அங்கே பார்க் பண்ணி வைக்கும்போது கூட அதுக்கு நீங்கள் ரெண்ட் பே பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து டபுளாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில டூர் ஆப்ரேட்டர் கூட நீங்கள் புக் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து இந்த ப்ராசஸை பார்த்துப்பாங்க. அவங்களே உங்கள் ரெண்டல் எடுத்துகிட்டு போகிற வண்டியை, அதாவது வெளியிருந்து எடுத்துகிட்டு வர வண்டியை அங்கே பார்க் பண்ணிவிட்டு அவங்களே உங்களுக்கு இன்னொரு வண்டி ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது வந்து டூர் ஆப்ரேட்டர் வழியாக போனீங்கன்னா. பட் நீங்களாகவே டைரெக்டாக ரெண்டல் கம்பெனிக்கு போய் ரெண்ட் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் தான் அதை பார்த்துக்கணும். ஸோ நீங்கள் பைக் எடுத்து லேயில் போயிட்டு இன்னொரு பைக் நீங்கள் ரெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரெண்டல் காஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு இடத்துல டிஃபர் ஆகும். ஸோ நீங்கள் டெல்லியிலேருந்து எடுத்திங்கன்னா கண்டிப்பாக சீப்பாக இருக்கும். சம்வேர் அரவுண்ட் இப்போது நீங்கள் 350cc வண்டி எடுக்கிறீங்கன்னா 750 to 850 900 நீங்கள் 350cc ரெண்ட் எடுக்கலாம். 500cc போகிறீங்கன்னா 900 to 1200 to 1500 கூட வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் மினிமம் உங்களுக்கு 900லேருந்து கிடைக்கும் 500cc. நான் பேசுகிறது வந்து ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் சொல்கிறேன். ஸோ ஹிமாலயனுக்குலாம் இது நீங்கள் காஸ்ட் டிஃபர் ஆகும். அதே மாதிரி நீங்கள் இப்போ மணாலிலேருந்து ரெண்ட் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 1000க்கு கீழே ரெண்ட் கிடைக்காது. 1200க்கு கீழே ரெண்ட் கிடைக்கிறது சான்சஸ் ரொம்ப கம்மி. அதே மாதிரி லேக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி மணாலி விட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு எங்கேருந்து போய் ரெண்ட் எடுக்கலான்றதை யோசிச்சுட்டு முடிவு பண்ணுங்கள். கைஸ், வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஒரு பாயிண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு ரியலைஸ் பண்ணேன். ஸோ அது என்னென்னா, நீங்கள் ஓன் பைக் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷனில் உங்கள் பேர் இருக்கான்றதை என்ஷூர் பண்ணுங்கள். அப்படி உங்கள் பேர் இல்லைன்னா அட்லீஸ்ட் உங்கள் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ரிலேட்டிவ்ஸ், அதாவது உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, இல்லை உங்கள் பிரதர் ஒரு சிஸ்டர் அவங்க பேரில் இருந்ததுன்னா அவங்க தான் உங்கள் ரிலேட்டிவ் தான் அப்படின்றதுக்கு ப்ரூஃப்க்கு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போங்க. பட் மோஸ்ட்லி உங்கள் ஓன் பைக்காக இருந்தால் மட்டும் நீங்கள் பைக் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா லேலேருந்து நீங்கள் லடாக் ரீஜன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது உங்கள் பைக் இல்லை அப்படின்னா அவங்கள வந்து ரெண்ட்டுக்கு எடுக்க சொல்லுவாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒன்று உங்கள் ஓன் பைக்கை எடுத்துகிட்டு போங்க, இல்லைனா நீங்கள் ரெண்டல் எடுத்துக்கோங்க. அதான் பெட்டர் ஆப்ஷன். அடுத்தது வந்து நம்ம பெர்மிட் பற்றி பேசலாம். ஸோ இந்த லடாக் ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ரூட்டில் போகிறீங்கன்றதை பேஸ் பண்ணி நீங்கள் பெர்மிட்ஸ் எடுக்கணும். பட் மோஸ்ட்டாக அதாவது மணாலி டு லே நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் வந்து 2 பெர்மிட் வாங்கணும். ஒன்று வந்து மணாலியிலேருந்து லே போகும்போது ரோத்தாங் பாஸ் கிராஸ் பண்ணுறதுக்காக ஒரு பெர்மிட் நீங்கள் எடுக்கணும். ஸோ இந்த பெர்மிட் வந்து ரோத்தாங் பாஸ் கிராஸ் பண்ணுறதுக்கான பெர்மிட். ஸோ இதுக்காக நான் ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து நீங்கள் ஆன்லைன் வந்து பெர்மிட்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் மணாலியிலேருந்து லடாக் போகிறீங்கன்னா பியாண்ட் ரோத்தாங் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும் வெப்சைட்டில். அதில் போயிட்டு நீங்கள் பெர்மிட் அப்ளை பண்ணணும். பிகாஸ் நீங்கள் ரோத்தாங் சுற்றி பார்க்கல, வெறும் ரோத்தாங் கிராஸ் பண்ணுறீங்க, ஒரே நாளில் நீங்கள் ரோத்தாங் திருப்பி வரமாட்டீங்க மணாலிக்கு, எப்படி இருந்தாலும் கிராஸ் பண்ணி போகிறீங்கன்னா பியாண்ட் ரோத்தாங்னு ஒரு பெர்மிட் இருக்கும், அதுதான் நீங்கள் வாங்கணும். அது வந்து காஸ்ட் ஒரு 50 rupees தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அது வந்து கன்ஜெஸ்ஷன் சார்ஜஸ் மட்டும்தான். ஸோ இந்த பெர்மிட் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டிரைவிங் லைசன்ஸ், அப்புறம் வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன், அப்புறம் பொல்யூஷன் அண்டர் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட் பைக்குக்கு. ஸோ இந்த மூணும் உங்களுக்கு இந்த பெர்மிட் அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இந்த பெர்மிட் ஆஃபீஸ், அதாவது SDM ஆஃபீஸ் வந்து மணாலியில் 10 o'clock to 11 o'clock நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு சப்மிட் பண்ணுங்கள். அப்புறம் திருப்பி 3 to 5 நீங்கள் உங்கள் பெர்மிட்டை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த SDM ஆஃபீஸ் வந்து த்ரூ அவுட் த வீக் வந்து ஓப்பனாக தான் இருக்கும். ஸோ 7 days ஓப்பன், ஈவன் சண்டேஸ்லேயும் ஓப்பனாக தான் இருக்கும். பட் நீங்கள் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், அது என்னென்னா டியூஸ்டேஸ் வந்து ரோத்தாங் பாஸ் க்ளோஸ்டாக இருக்கும் மெயின்டெனன்ஸ்க்கு. ஸோ நீங்கள் டியூஸ்டே வந்து அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணுறீங்கன்னா டியூஸ்டே வந்து நீங்கள் ரோத்தாங் போக முடியாதுன்றதை மைண்டில் வச்சுட்டு பிளான் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பெர்மிட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த பெர்மிட் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன்,
செக் பண்ணி பாருங்கள். இந்த பெர்மிட் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் எப்படி இருந்தாலும் பிரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு டேரெக்டாக ஆஃபீஸில் கொடுத்து தான் நீங்கள் பெர்மிட் வாங்க முடியும். ஸோ ஆன்லைன்லேயே பெர்மிட் வந்து டேரெக்டாக நீங்கள் எடுக்க முடியாது. ப்ரீஃபில் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஆஃபீஸில் கொடுத்தா தான் உங்களுக்கு பெர்மிட் கிடைக்கும். ரெண்டாவது பெர்மிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் லே போனதுக்கப்புறம் அந்த லடாக் ரீஜன்ஸ்லாம் கவர் பண்ணணும். அதாவது லே தாண்டி நீங்கள் கார்துங்லா, நூப்ரா வேலி, துர்துக், சோமோரிரி இந்த மாதிரி ரீஜன்ஸ்லாம் போகிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு பெர்மிட் எடுக்கணும். இந்த பெர்மிட் வந்து லடாக் இன்னர் லைன் பெர்மிட்னு சொல்லுவாங்க. ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கும் நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த பெர்மிட் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம், பே பண்ணலாம் ஆன்லைன்லேயே கூட. பட் நீங்கள் இது எப்படி இருந்தாலும் அங்கே நேரில் எடுத்துகிட்டு போயிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிட்டு சீல் வாங்கணும் நீங்கள். ஸோ இந்த பெர்மிட் வாங்குறதுக்கு வந்து நீங்கள் லே போயிட்டு டிசி ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அங்கே போய்ட்டு தான் நீங்கள் இந்த பெர்மிட் வந்து ஸ்டாம்ப் வாங்கணும். இந்த பெர்மிட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு 480 rupees கிட்ட ஆகும். ஸோ இது எத்தனை டேஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்றத பொறுத்து இருக்குது. வீடியோ இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன். ஸோ என்னோடய கான்டென்ட் உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக தெரியுது எனக்கு. ஸோ ஆன் தட் நோட், நான் ரீசெண்டாக என்னோடய ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் வீடியோ ஷூட் பண்ணேன். ஸோ என்னோடய ஃப்ரெண்டோட குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டே ஃபங்க்ஷனோட வீடியோஸ் நான் ஷூட் பண்ணி ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி பண்ணி ஒரு ஈவெண்ட் வீடியோ நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அது பார்க்குறதுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நான் கார்டில் போடுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி வீடியோஸ் நான் இந்த சேனலில் போடட்டுமா வேணாமான்றதும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருந்ததுன்றது எனக்கு சொல்லுங்கள், உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். அப்புறம் இந்த மாதிரி லடாக் ட்ரிப் பிளான் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய்.